அலைக்கும் என் இனிய யூஎச்எம்எஸ் மெம்பர்களே, நான் உங்கள் பாசத்துக்கு கூறிய ஆடி மீண்டும் வருகிறேன். நல்ல சம்பவம் தருகிறேன். இத்தியாஸ், நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடுவோம், சரியா? போயிட்டு வந்தாதான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆடி ஈத்தி. எங்க போறீங்க வீட் சார்? எங்க போறீங்கன்னு குளிக்கிறதுக்கு போறோம். அது எப்பவும் நம்ம போற ஊருக்கு வந்தா எப்பவும் போறது தானே. இன்னைக்கு சங்கத்து மீட்டிங் இருக்கு, தெரியுமா இல்லையா? சங்கத்து மீட்டிங் இருக்குது, பெரிய ஆளுக்கு அவங்க நம்ம ஆல்ரெடி ஃபங்க்ஷன் நிறைய அட்டன் பண்ணுறோம். ஸோ நம்ம போய் இன்னைக்கு குளிக்க போவேன் பார்த்துக்கிறோன்னு நினைச்சு விட்டுட்டேன் சார். அதாவது இப்போ நம்ம சங்கத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியலைண்டா நம்ம தான் இன்வால்வ்டாக இருக்கணும். அவங்க கூப்பிடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் இது வந்து ஹை டைம் ஃபார் அஸ் டு ரியலைஸ். இன்னமும் பெரிய ஆளுக்கு தான் அவங்க தான் பார்த்துக்குறாங்க, அவங்க தான் நடத்த போகிறாங்க. பட் நாளைக்கு வந்து நீங்கள் தான் அந்த பெரிய ஆளாக நாளைக்கு போய் உட்கார போறீங்க, இன்னொரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு. அப்போ ஒன்றுமே தெரியாமல் எப்படி போய் நீங்கள் அந்த போஸ்ட்டில் நீங்கள் உட்காருவீங்க, என்ன பண்ணுவீங்க? ஓ, அப்படி சொல்கிறீங்களோ? இல்லை, நான் எப்பயுமே கொஞ்சம் நீட்டாக இருக்குன்னு நினைப்பேன். கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ்ஸும்பாங்க. அதனால் குளிச்சிருவோமே, சங்க மீட்டிங் பெரிய ஆளுக்கு வேற ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு நினச்சேன். அதுதான் சார், உங்கள் ஜோக்லாம் வந்து ஓகே. பட் ஆனால் சங்கம்னு வரும்போது அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது, அதுக்கு ஒரு சீரியஸ்னஸ் இருக்குது. பல வருஷங்கள் ஆன சங்கம் நம்ம சங்கம். கோல்டன் ஜூப்ளியை தாண்டி சில்வர் ஜூப்ளியை தாண்டி போய்கிட்டு பிளாட்டினம் ஜூப்ளியை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிற சங்கம். அடி உஸ்வத்துனாஸ்னா முஸ்லீம் சங்கங்கிறது வந்து ரொம்ப ஒரு பாரம்பரியமான சங்கம், சரியா? நம்மளுடைய மூதாதையர்கள் இத்தனை வருஷம் நம்ம இவ்வளவு ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த சங்கத்தை வச்சு தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம். இப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். நாளைக்கு இந்த சங்கம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீ யாரோ நான் யாரோ அவன் யாரோ, இந்த ஊரில் இந்த 10 நாள் நம்ம வர்றதுங்கிறது நம்மளை எனர்ஜைஸ் பண்ணுறதுக்காக வர்றோம். ஊர் போற்றும் பிள்ளைம்பாங்க. இப்போ நம்ம இந்த ஊரில் பிறந்ததே நமக்கு வந்து ஒரு பெருமை, சரியா? அதனால கண்டிப்பாக அஸ்ஸலாமு அலைக்கும். கீழக்கரை மேலத்தெரு உஸ்வத்துனாஸ்னா முஸ்லிம் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது 1924. இவர்களால் நம் கீழக்கரை மேலத்தெரு சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. நம் முன்னோர்கள் எவ்வளவோ பாடுபட்டிருந்தார்கள். நாளை இதை வழிநடத்தப்படுவது யார்? இளைஞர்களே, சிந்திங்கள், செயல்படுங்கள். இந்த சங்கத்தையும் மண்ணையும் காப்பாற்ற வேண்டியது ஒரு இளைஞர்களோட கடமை.